ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான மில்க் புட்டிங். ஒரு அருமையான சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி. நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ஈஸியான ரெசிபியும் கூடங்க. டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். தேவைப்படுற பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பொருட்கள் தான். நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக வாயில் வச்ச உடனே அப்படியே கரையிற மாதிரியான ஒரு டெசர்ட் இது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நல்ல ஒரு டின்னருக்கு அப்புறமோ லஞ்சுக்கு அப்புறமோ இந்த மாதிரி ஒரு டெசர்ட் சாப்பிட்டா எல்லாருக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும். இந்த மில்க் புட்டிங் ரொம்ப ஒரு ஈஸியான டெசர்ட். நம்ம விதவிதமான ஷேப்பில் இதை செஞ்சு எடுத்து வைக்கலாம். நல்ல குயிக்காக இந்த பால் புட்டிங்கை கிளறி நம்ம ஒரு கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதை அன்மோல்டு பண்ணுனா அழகாக அந்த ஷேப்பில் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல பீஸ் போட்டு அதை அழகாக டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சா எல்லாருமே விருப்பமாக எடுத்து சாப்பிடுவாங்க. பர்டிகுலர்லி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்காக இருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இந்த மில்க் புட்டிங் செய்யறதுக்கு நம்மளுக்கு பாலோட ஒரு முக்கியமான ஒரு பொருள் தேவைங்க. சைனா கிராஸ், இது அகர்னு சொல்லுவாங்க. தமிழில் கடல் பாசி. இந்த கடல் பாசி உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது தாங்க. உடலை குளிர்ச்சியாக்கி விடும். அதனால இந்த வெயில் காலத்தில் இந்த சைனா கிராஸை வச்சு நிறையா டிஷ்ஷஸ் நம்ம பண்ணலாம். ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதாவது இது ஈஸியாக கரைஞ்சி போகும். நம்ம சூடான பால் அல்லது தண்ணியில் சேர்க்கும் போது ஈஸியாக கரைஞ்சி போகும். அதுக்கப்புறம் அதை ஒரு மோல்டில் ஊற்றி நம்ம செட் பண்ணி ஆற வச்சு எடுத்தால் நல்லா அழகாக பீஸ் போடுறதுக்கு வரும். ஸோ இது ஒரு மெயினான பொருள். புட்டிங், ஜெல்லி இதெல்லாம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஒரு 10 கிராம் அளவுக்கு சைனா கிராஸை ஒரு கப்பில் சேர்த்துருக்குறேன். இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க. ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். ஸோ இது நல்லா ஊறிடுச்சுன்னா நம்ம பாலில் சேர்த்து கலக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் ஊறக்க விட்டுருவோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, நம்ம பாலை காய்ச்சி எடுத்துடலாங்க. இங்கே ஒரு அகலமான கடாயில் ஒரு 700 ml அளவுக்கு நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கிறேன். நம்ம ஸ்வீட் செய்யும்போது இந்த மாதிரி புட்டிங் செய்யும்போதெல்லாம் கொஞ்சம் திக்கான பால் சேர்த்துக்கிறது நல்லது. அந்த ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பால் நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டுங்க. அடுத்ததாக இன்னொரு பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இந்த கஸ்டர்ட் பவுடர் நம்மளுக்கு ஈஸியாக கடைகள்லையும் கிடைக்குது, வீட்லேயும் பண்ணலாம். கஸ்டர்ட் பவுடருங்கிறது மில்க் பவுடர், கார்ன்ஃப்ளவர், சர்க்கரை, அதுக்கப்புறம் அது கூட எசன்ஸும் கலரும் சேர்த்து கலந்து வைக்கிறது தான் கஸ்டர்ட் பவுடர். அதில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். இன்றைக்கி இந்த மில்க் புட்டிங்லேயும் நான் இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கிறேன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கஸ்டர்ட் பவுடரோட ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ கஸ்டர்ட் பவுடர் பவுலில் சேர்த்தாச்சு. கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இந்த பால் காய்ச்சி ஆற வச்ச பால், பாயில்டு மில்க் அட் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மில்க் சேர்த்தாச்சு. நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கலந்துக்கணும். இப்போ கஸ்டர்ட் மிக்ஸ் ரெடி. இங்கே பாலும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், பொங்கு வர ஸ்டேஜ் வந்தாச்சு. பால் பொங்கு வர ஸ்டார்ட் ஆகும்போதே நல்லா இப்படி கலந்து விட்டுருவோம். ஸோ இப்படி கலந்து விட்டு நம்ம கொதிக்க விடும்போது அந்த பால் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும். நல்லா திக்காக விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கிற அந்த சைனா கிராஸை நம்ம இதில் சேர்த்துருவோம். இது இந்த பாலோடு சேர்ந்து கொதித்து கரைஞ்சி போகும். ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விட்டு நம்ம கொதிக்க விடுவோம். பாலும் நல்லா திக்காயிரும். இந்த அகரும் நல்லா கரைஞ்சிரும். பாருங்கள், பால் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு. அந்த அகரும் நல்லா ஆல்மோஸ்ட் கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கஸ்டர்ட் பவுடர் கலந்தெடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை நம்ம இதில் சேர்த்துருவோம். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த கஸ்டர்ட் பவுடரை சேர்த்தாச்சு. இனி நல்லா கொஞ்சம் நேரம் இதை கலந்து கொடுப்போம். இன்னும் நல்லா கொஞ்சம் திக்காகட்டும். அப்போ தான் நம்மளுக்கு புட்டிங் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இங்கே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும். அதனால நான் இங்கே கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருப்போம். அந்த சர்க்கரையும் கரைஞ்சிரும். அந்த அகர் எல்லாம் கரைஞ்சி இன்னும் கொஞ்சம் திக்காகி வரணும். ஸோ பொறுமையாக இன்னும் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், பால் திக்காகிறது தெரியுது. அந்த ஓரங்களில் எடுத்து விட்டு கலந்து விடுங்க.
நம்ம இந்த மில்க் புட்டிங்கை கஸ்டர்ட் பவுடர் சேர்க்காமலும் பண்ணலாங்க. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். பட் கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கும் போது கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கலரு, அந்த வெண்ணிலா ஃப்ளேவர் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆப்ஷன், நீங்கள் வேணுன்னா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம், இல்லை சேர்க்காமலும் இந்த ரெசிபியை நீங்கள் செய்யலாம். வெறும் பால், அந்த அகர் சர்க்கரை மட்டுமே சேர்த்து கூட பண்ணலாம். பாருங்கள், நல்லா அந்த திக்காயிட்டு வருது தெரியுது. நல்லா அந்த அகரும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இந்த புட்டிங்க்கான மிக்சர் ரெடி. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவாங்க. ஸோ இருக்கட்டும். இப்போ அந்த டைமில் நம்ம புட்டிங் செட் பண்ண வேண்டிய பவுலை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இங்கே நல்ல ஒரு ரெக்டாங்கிள் கண்ணாடி பவுல் எடுத்துருக்கிறேன். இதில் பொடிச்ச பாதாம் பருப்பு இப்படி தூவி விட்டுக்கிறேன். இதெல்லாம் வந்து ஆப்ஷனலுங்க. நம்ம வேணுன்னா செய்யலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் இந்த அலங்காரமெல்லாம் பண்ணுனா நம்மளுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறக்கு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நல்லா அந்த பாதாம் பவுடரை தூவி விட்டாச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த கலவையை எடுத்து நம்ம இந்த பவுலில் ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போவே திக்காயிட்டு வர்றது நம்மளுக்கு தெரியுது. இப்போ நல்லா அப்படி அழகாக கரண்டியில் எடுத்து நல்லா அப்படி ஊற்றி விட்டுருங்க. இப்போ இந்த மிக்சர் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகலிங்க, வார்மாக இருக்குது, இளம் சூடாக இருக்குது. அதை இப்படி நம்ம ஒரு பவுலில் ஊற்றி நல்லா கூலாக விட்டுட்டோம்னா அது நல்லா அப்படி செட் ஆயிரும், கெட்டியாயிரும். நம்ம இது ரெஃப்ரிஜிரேட் பண்ணியும் செட் பண்ணலாம், வெளியே விட்டும் ஆற விட்டும் செட் பண்ணலாம். பட் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த மில்க் புட்டிங் கட் பண்ணி எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட்டா தான் இந்த மில்க் புட்டிங் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ரெஃப்ரிஜிரேட் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்குவாங்க. ஃப்ரீசரில் வேண்டாம், ஜஸ்ட்டு கீழே சில்லுன்னு இருக்கிற அந்த மோடில் மட்டும் வச்சா போதும். நான் இங்கே 2 கண்டெய்னரில் இந்த மில்க் புட்டிங்கை செய்கிறேன். ஸோ இன்னொரு சின்ன கப்லேயும் நான் இதை ஊற்றி வச்சிட்றேன். ஸோ ரெண்டுமே ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம டீமோல்டு பண்ணி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 3 மணி நேரம் கழித்து எடுத்துருக்கிறேன். நல்லா அது செட் ஆகிடுச்சு, நல்லா கட்டியாக இருக்குது. இப்போ இது லைட்டாக அப்படி கீறி விட்டுட்டு நம்ம எடுத்து கவிழ்த்து போட்டோம்னா அழகாக அது டீமோல்ட் ஆகிடும். இப்போ பொறுமையாக அந்த கப் அப்படியே மேலே எடுப்போம். அவ்வளோதாங்க, அழகான அருமையான மில்க் புட்டிங் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதை லைட்டாக ஒரு அலங்காரம் பண்ணிடலாம். 2 புதினா இலையும் ஒரு பாதியாக கட் பண்ணின ஸ்ட்ராபெரியும் இங்கே வைக்கிறேன். அந்த லைட்டான எல்லோ கலருக்கு இந்த அழகான ஸ்ட்ராபெரி கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம விருப்பங்க. வேணும்னா இந்த டெக்கரேஷன் செய்யலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அழகாக கட் பண்ணிக்குவோம். பாருங்கள், அப்படியே கத்தி வச்ச உடனே அப்படியே ஸ்மூத்தாக இறங்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்படியே வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு புட்டிங். இப்போ இந்த புட்டிங் பீஸை நான் ஸ்பூனில் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்குது, நல்லா அழகாக கட்டியாகவும் இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இது ரொம்ப ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தாங்க. பாலை நல்லா பக்குவமாக திக்காக காய்ச்சி அந்த சைனா கிராஸை அதில் நல்லா சேர்த்து பக்குவமாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கரைய விட்டு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்து நல்லா ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு செட் பண்ணி எடுத்து கவிழ்த்து போட்டால் அவ்வளோதாங்க, அழகான மில்க் புட்டிங் ஜம்முன்னு ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த பெரிய மோல்டில் ஊற்றுனதும் அழகாக அப்படியே வந்தாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபிங்க. இப்போ இதை அழகாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அந்த செர்ரி வச்சு நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதெல்லாம் ஆப்ஷனலுங்க. நீங்கள் வேணும்னா இந்த டெக்கரேஷன் எல்லாம் செய்யலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள், ஒரு அருமையான சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டெசர்ட். பர்டிகுலர்லி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லதும் கூட. நிறையா இதில் பால் தான் சேர்த்துருக்குறோம். ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஸ்நாக் தான் இது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.